சண்முகபரணி சீரியல்ல இப்ப ரடகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். வைகுண்டம் வந்து சம கோவத்தின் உச்சத்தில வந்து அப்படியே கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் பேச்ச வந்து கேட்காம அண்ணனும் தங்கச்சியும் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்குறாங்க. இன்னைக்கு யாரு மாசுங்கிறத இப்ப காட்டிர்றேன். அடிச்சாவது எசக்கிய வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுர்றேன். இது என்ன அவளோட சொந்த வீடா? முத்துப்பாண்டி இருக்கிற வீடு தான் அவளோட சொந்த வீடு. இங்க என்ன அவளுக்கான வேலை? ஆல்ரெடி ரத்னாவுக்கும் வெங்கடேஷுக்கும் பிரச்சனையாயி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். ரத்னாவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல. அன்பா, பாசமா வந்து பேசுற கணவன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல முத்துப்பாண்டியோட பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தா, அவன் இப்படி மாறி இருக்கிறது அத விட பெரிய விஷயமா இருக்கு. எசைக்கு தான் வந்து பொண்டாட்டியா வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்படி இருக்கும்போது, மாமாவா இருந்து முத்துப்பாண்டி பக்கம் தான் நான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் வந்து தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடலான்ட்டு இருக்காங்க. "அப்பா, சாப்பாடு சாப்பிடுறியாப்பா?" உடனே வந்து எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நம்ம வைகுண்டம், "இருப்பா, உனக்கு சாப்பாடு வந்து வேளைக்கு வேளைக்கு டான் டான்னு குடுக்கணும்ல. நான் குடுக்குறேன்ப்பான்னு" சொல்லி அன்பா பாசமா வந்து எசக்கி வந்து தட்டு நெறைய சாப்பாட வச்சு, தட்ட வந்து குடுக்குறாங்க. "நீ எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடுப்பா. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னோனே" சாப்பாட வந்து அப்படியே வந்து தட்டி விடுறாங்க. "இப்ப சோறு மட்டும் தான் எனக்கு முக்கியமா?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. "ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இன்னமும் எத்தன நாளைக்கு தான் ஓசி சாப்பாடு நம்ப வீட்ல உட்காந்து திங்க போற? ஏப்பா வார்த்தையெல்லாம் தடிக்குது. என்ன நெனச்சிட்டு இருக்க? உன்ன தான் கட்டி குடுத்தாச்சுல. அப்புறம் என்ன உனக்கு இங்க வேல? மரியாதையா உன் புருஷன் வீட்டுக்கு ஓடு. இந்த கடை இதெல்லாம் வைக்கிறேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நானே வந்து உடைச்சு எறிஞ்சிருவேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ப வைகுண்டம் எல்லாத்தையும் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப சண்முகம், "நீ எதுவும் பேசாத. அப்பாக்கும், பொண்ணுக்கும் நடுவுல 1000 விஷயம் இருக்கும். அதனால தான் நான் இது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருக்கேன்னு" சண்முகம் வந்து பரணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா, என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் புருஷன் முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய கோவக்காரனா? இப்ப நம்ப வீட்டு வாசல்ல வந்து 2 வாட்டி வந்து நின்னுட்டான். நீ தான் வேணும்னு ஒத்த கால்ல வந்து நிக்கிறான். அம்புட்டு அன்பான, பாசமான கணவன் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உன் அண்ணன் பேச்ச கேட்டுட்டு நீ என்ன இங்க சும்மான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க போறியா? உன் புருஷனோட சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கைய பாரு. தேவையில்லாம இது மாரி பெர்ஃபார்ம் பண்ணி, ஏதாவது உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்ட, நான் சும்மா விடமாட்டேன் பார்த்துக்கன்னு" சொல்லி என்ன உங்களலாம் கேட்கறதுக்கும், கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லன்னு நெனச்சீங்களான்னு சொல்லி, வைகுண்டம் வந்து தூள் பண்றாங்க அந்த இடத்துல. "ஏப்பா சும்மானு இரு. நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "என்ன உன் அப்பனையே வந்து எதிர்த்து பேசுறியா? அவ்வளோ தில்லு வந்துருச்சா உனக்கு? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாரி சொல்றேன். இந்த வீட்ல உனக்கு என்ன சோலி? போய் உன் புருஷனோட வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைய பார்க்காம, ஆல்ரெடி ரத்னா வந்து வாழ்க்கை எப்படி போச்சுன்னே தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என் பேச்ச நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப, சண்முகம் வந்து அவங்க வச்சிருக்கிற சாப்பாடு தட்ட வந்து தட்டி விடுறாங்க. உடனே அமைதியாயிட்டாங்க. "என்னப்பா எசக்கிய வந்து அடிக்கிறதுக்கு போற? அவ மேல எதுவும் தப்பு இருக்கா?" "அவ மேல தப்பே இல்ல. ஏன்னா இங்க தப்பு எல்லாம் வந்து உன் மேல தான்டா இருக்கு. நீ சொல் பேச்ச தானடா வந்து அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சொன்ன? முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்டாலும் எசக்கிய வந்து அனுப்ப மாட்டியா? என்னடா நீ எசக்கிக்கு வந்து அப்படி செஞ்சுருவ? சொந்த கால்ல நிக்க வைப்பேன். 4 வேள சாப்பாடு மட்டும் அவ சொந்த கால்ல நின்னு சாப்பிட்டா மட்டும் போதுமா? அவளுக்குன்னு குழந்தை, குட்டி இதெல்லாம் எதுவும் வேணான்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "அப்பா, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியும்." "என்னப்பா முடிவு இருக்கு? கூடிய சீக்கிரம் அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முத்துப்பாண்டி வந்து டாட்டா காட்டிட்டு போறான். கடைசில வந்து எசக்கி மாட்டுக்கும் தன்னந்தனியா இருப்ப. நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவ. அச்சச்சோ! அன்னைக்கே எசக்கி கூட வந்து முத்துப்பாண்டியவும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சிருந்தா, நல்லா இருந்திருக்குமோன்னு 2 சொட்டு கண்ணீர் விடுவியா? அவ்வளதான்டா நீ செய்வ. நான் அப்பன்டா. எனக்கு தெரியும்டா என் பொண்ணுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு. இந்த விஷயத்துல நீ தலையிடாத." "அப்பா, தேவையில்லாம அண்ணன எதிர்த்து பேசாத. நான் ஒண்ணும் உன் வீட்ல உட்காந்து சாப்பிடல. என் அண்ணன் வீட்ல உட்காந்து தான் சாப்பிடுறேன். பாத்தியா பரணி, எனக்கு நல்ல பாடத்த வந்து கத்துக் குடுத்துட்டாய்ங்க இவிங்க 2 பேரும். அப்பா, நான் யாரு வந்தாலும் சரி, நான் எசக்கிய வந்து அனுப்பிச்சு வைக்கவே மாட்டேன். ஏன் அந்த குடும்பத்தில இருக்கிற மொத்த பேரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னாலும், நான் அனுப்பிச்சு வைக்க மாட்டேன். சுடாமணி இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பொத்துன்னு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுலன்னு அழுவுறாங்க நம்ம வைகுண்டம். "இது எல்லாத்தையும் என்ன பார்க்க வச்சுட்டியே! ஆல்ரெடி ரத்னா எப்படி போறான்னே தெர்ல. இங்க எசக்கியோட வாழ்க்கைய வந்து அண்ணங்காரனே வந்து நல்லா வாழ விட மாட்டேங்கிறான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா" அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா, பாட்டமா வந்து யோசிக்கிற மாரி காட்டி எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.